விஜய் சேதுபதி ஒரு மோசமான ஹோஸ்ட்ன்றதுல சந்தேகமே இல்லை. அவர் ஷோ நடத்துறத பார்க்குறீங்கல்ல, அதுவே ஒரு கேலி கூத்து தான். காசுக்கு கரணம் போட்டு கூலிக்கு மாரடிக்கிறவர். நியாயம் கேட்குறேன்னு சொல்லி எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க வைப்பார், பேசுவார், கேள்வி கேட்பார். அவங்க பேச வந்தாங்கன்னா உக்காருண்டுவார். எந்த விஷயத்தையும் அவர் முழுசாக செஞ்சதே கிடையாது, முடித்ததும் கிடையாது. அதுவும் ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ கேவலப்படுத்தணுமோ அத்தனையும் அங்கே இருக்கிற ஆடியன்ஸையும் சேர்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு சமீட்சை செஞ்சு அவங்களையும் சிரிக்க வச்சு இவரும் சிரித்து கேவலப்படுத்துறதுல மண்ணை. எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டார், எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்பார். பார்வதிக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல. ஆரம்பத்துலேருந்தே அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதும், அந்த பொண்ணை கேவலப்படுத்துறதும், கிண்டல் பண்ணுறதும், அந்த பொண்ணோட நியாயங்களை ஒரு நாளும் காது கொடுத்து கேட்காததுமா தான் இந்த ஷோ போயிட்டு இருந்தது. ஃப்ரெண்டு ஒய்ஃபுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே விட்டு அவங்களுக்காக கொடி பிடிச்சிட்டு இருந்தார். திடீர்னு ஷோவில் வந்து சாண்ட்ரா என் மேலே கோவமானு கேட்பார். அடுத்த வாரம் வந்து சாண்ட்ரா ஐ எம் சாரின்னு கேட்பார். இவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. விதிமுறையை மீறி உள்ளே இருக்கிற ஃப்ரெண்டை காரில் வெளியில் கொண்டு வந்து ஐடியா கொடுத்து அனுப்புவார். இந்த மாதிரி கேவலங்களெல்லாம் ஆண்டவர் செஞ்சதே இல்லை. இந்த அளவுக்கு கீழ்தரமாக இறங்கி வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசுனது கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் அவர்கிட்ட ஒரு கண்ணியம் இருந்தது. கண்ணியம்னா கிலோ எத்தனை விலைன்னு கேட்பார் சேதுபதி. சாண்ட்ரா இருந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் ரெட் கார்டு பார்வதிக்கு வந்திருக்காது. ஹோஸ்டாக இருக்கிற ஷோவில் ஒரு ஃப்ரெண்டு ஒய்ஃபையும் கொண்டு வந்து உள்ளே விடுறது மகா தவறு. அவங்களுக்காக நிற்கிறதும், அவங்களுக்காக சப்பக்கட்டு கட்டுறதும், அவங்களுக்கு கொடி பிடிக்கிறதும் என்ன மாதிரி இது ஒரு ஹோஸ்டோடைய செயல் இது? இவருக்கு முதல்ல ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பணும். தயவுசெய்து உங்கள் பிக் பாஸை ஊற்றி மூடுங்க.